இங்கே ஒருத்தன் யாரோ ஒருத்தரோட காரை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே காரை பார்க் பண்ணுறதுக்காக வந்த இன்னொருத்தர் இவன் காரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனோட காரையும் க்ளீன் பண்ண சொல்லி காசு கொடுத்துட்டு போகிறாரு. அவனும் அந்த காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் வந்து அந்த காரை க்ளீன் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கண்ணாடியை கழட்டிகிட்டே இருக்கான். கண்ணாடியை கழட்டினதும் யாரும் பார்க்காத மாதிரி திருடிட்டு எஸ்கேப் ஆகிட்றான். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு ரெட் கலர் காரை பார்த்ததும் அதோட டயரை திருடலான்னு பிளான் பண்ணுறான். அதுக்காக ஒரு பலூனை காருக்கு கீழே வச்சுட்டு அதோட இன்னொரு முனையை இவன் வந்து ஆட்டோவோட சைலன்சரில் மாட்டிறான். பார்த்தா இவன் ஆக்சிலேட்டர் கொடுத்ததும் அந்த காரையே ஒரு சைடாக தூக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவனே எதிர்பார்க்காத மாதிரி அந்த காரோட ஓனரே ஒரு போலீஸு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் இந்த கார் கிட்ட வந்ததும் அவரோட காரோட கீயை தெரியாமல் கீழே போட்டுடுறாரு. அதை எடுக்கிறதுக்காக அவர் குனிஞ்ச கேப்பில் தான் இவன் அவனோட வேலையை காட்டிகிட்டு இருக்கான். அந்த போலீஸும் காரு ஏன்டா ஒரு சைடாக தூக்குதுன்னு வந்து எட்டி பார்த்தா இவன் அந்த காரோட டயரை கழட்டிட்டு இருக்கான். அது ஆட்டோக்குள்ளே வைக்கலாம்னு வந்து டோர் திறந்து பார்த்தா இந்த போலீஸ் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்ததுமே ஷாக் ஆகி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஆனால் இவர் கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்ததும் அவனாவே வந்து சரண்டர் ஆயிரான்.